ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம் இன்று பலரை கலங்கடிக்க செஞ்சிருக்கு. மது பழக்கம், சந்தேகம், குடும்ப வன்முறை இவையெல்லாம் ஒன்று சேரும்போது அந்த முடிவு எவ்வளவு கொடூரமாக மாறுகிறது என்பதற்கு இந்த சம்பவம் மற்றொரு உதாரணமாகும். ஏலூர் மாவட்டத்தில் வசித்து வருபவர் சுதீர் ரெட்டி. இவருக்கு 44 வயதாகுது. ஒரு தனியார் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் மேனேஜராகவும் வேலை செஞ்சு வராரு. இவரது மனைவி பெயர் ஞான பிரசன்னா. இவர்கள் இருவருமே ஹைதராபாத் குகட்பள்ளி விவேகானந்தா நகரில் வசித்து வராங்க. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், நகர வாழ்க்கை வசதி எல்லாம் இருந்தும் அந்த வீட்டில் நிம்மதி மட்டும் இல்லை. காரணம், கணவன் மனைவி இடையே நாளுக்கு நாள் நம்பிக்கை குறைந்து கொண்டே போனது. ஒருவரை ஒருவர் சந்தேகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தேகம் கணவனுக்கு சற்று அதிகமாகவே போயிருக்கு. இதனால சுதீர் ரெட்டி மது பழக்கத்திற்கும் ஆளாகியிருக்காரு. தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மனைவியிடம் சண்டை போட்டும் வந்திருக்காரு. இதை தவிர எந்த நேரமும் வீட்டிற்குள் கூச்சல், வாதம், அடிதடி போன்றவை காணப்பட்டிருக்கு. மோசமான வார்த்தைகள், கொடூரமான தாக்குதல்களால் நிலைகுலைந்து போனார் மனைவி ஞான பிரசன்னா. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் மனம் தாங்காமலும் போயிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு இரவு மது போதையில் வீட்டுக்கு வந்த சுதீர் ரெட்டி மனைவியுடன் மீண்டும் வழக்கமான சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க. நீ பத்தினியா என்று கேட்டு மீண்டும் மனைவியை வார்த்தைகளால் குத்தி கிழிச்சிருக்காங்க. பிறகு சுதீர் ரெட்டி படுக்கையறையில் தூங்க போயிருக்காரு. ஆனால் ஞான பிரசன்னா அழுது கொண்டே இருந்திருக்காங்க. நீண்ட நாட்களாக மனதில் தேங்கிய கோபமும் பயமும் தாங்க முடியாத மன அழுத்தத்தை அந்த நைட் நேரத்தில் அவருக்கு தந்திருக்கு. இப்படி தினம் தினம் கணவனிடம் சந்தேகத்தால் அடிபட்டு சாவதை விட ஒரே அடியாக போய் சேர்ந்து விடலாம் என ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. பிறகு தான் எதற்காக சாக வேண்டும், என்ன தப்பு செய்தோம் என்று மனதிற்குள் ஒரு கேள்வியும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. சுதீர் ரெட்டி உயிரிழந்ததாக சொந்தக்காரர்களுக்கு போனை போட்டு சொல்லி கதறியும் அழுதிருக்காங்க ஞான பிரசன்னா. மது போதையில் படுக்கையறையில் இருந்து கீழே விழுந்து மண்டை உடைந்து இறந்து விட்டார் என்று சொல்லி கண்ணீரும் விட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் யாருக்கும் இதில் எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. ஆனால் சுதீர் ரெட்டியின் தங்கைக்கு மட்டுமே லேசாக சந்தேகம் வந்திருக்கு. படுக்கறையில் இருந்து கீழே விழுந்து எப்படி இது இறக்க முடியும், இது இயல்பான மரணம் போல் இல்லையே என்று நினைச்சும் இருக்காங்க. உடனே போலீஸுக்கும் சென்று புகாரும் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரின் பேரில் விசாரணை தொடங்கியிருக்காங்க. சுதீர் ரெட்டி உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பியும் வச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்ததுமே போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சியும் வந்திருக்கு. சுதீர் ரெட்டியின் கழுத்து நரம்புகள் உடைந்திருக்கு. அதாவது கழுத்தை இறுக்கி அவரை கொலை செய்திருப்பது மருத்துவ அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. இதையடுத்து போலீசார் ஞான பிரசன்னாவை கைது செய்து விசாரிச்சிருக்காங்க. அப்போது மொத்த உண்மையும் வாக்குமூலமாக சொல்லியிருக்காங்க. கணவரின் மது பழக்கம், சந்தேக புத்தியும் தான் என்னை இப்படி கொலைக்காரியாக மாற்றிவிட்டது என்று கண்ணீருடன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்காங்க. இப்போது ஞான பிரசன்னா ஜெயிலிலும் இருக்காங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.